ஹாய் கைஸ். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? இது விழித்தியில் ஒரு தவம். அத்தியாயம் 1. ஆண்டு 1890. அந்த காலத்தில் வாழும் மக்களின் மனதில் ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்தால் பயமும் வலியும் போட்டி போட, மக்களுக்கு ஆதரவாக அரண்மனையில் ஆங்கிலேய அதிகாரிகளின் முன் கோபத்தோடு நின்றிருந்தார் அரசர் வேந்தன். இதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்களின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மக்களின் நிலையை யோசித்து பேசுங்கள் என்று அவர் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேச, அவரை கேலி புன்னகையோடு பார்த்தான் ஆங்கிலேய அதிகாரி ரொனால்டு. நாங்க இந்த ஊர்ல நிறைய திட்டங்கள் செய்து கொண்டு வரோம். அதுக்காக நீங்களும் உங்க மக்களும் டாக்ஸ் வரி பணத்தை செலுத்துறது கடமை அரசர் வேந்தன் என்று அவன் சொல்ல, வேந்தனின் விழிகள் சிவந்தன. ஒரு அடி முன்னே வைத்தவர் அப்போதுதான் அவர்களின் படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் யோசித்து பார்த்தார். போர் தொடங்கினால் கண்டிப்பாக ராஜ்யம் வீழ்வது உறுதி. கை முஷ்டியை இறுக்கி கொண்டு அவர் கையாலாகாத தனத்தோடு நின்றிருக்க, மாடியில் ஒளிந்திருந்து நடப்பதை விழிகளை சுருக்கி பார்த்து கொண்டிருந்தால் யாழ்மொழி. என்ன இது? நம் நாட்டில் இருந்து கொண்டு அரசரையே எதிர்த்து பேசுகிறார்கள். ச்சே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மொத்த பேரும் நாட்டை விட்டு ஓடத்தான் போகிறார்கள் என்று மனதிற்குள் பொறுமை கொண்டவள் முதுகில் உணர்ந்த தொடுகையில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நாளை இளவரசியை பெண் பார்க்க இளவரசர் வருவதாக அன்றே அரசர் சொன்னதை மறந்து விட்டாயா என்ன? இன்று அவர்களை தயார்படுத்த வேண்டும் யாழ். சீக்கிரம் வா. அத்தனை பேர் அவர்களுக்கு சேவை செய்ய காத்திருந்தாலும் இளவரசி இந்திரசேனாவின் விழிகள் தேடுவது என்னவோ உன்னைத்தான். வா வா, சீக்கிரம் வா என்று பணிப்பெண் தோழிகளில் ஒருத்தி சிரிப்போடு சொல்லிவிட்டு முன்னே வேகமாக செல்ல, அவளுக்கு குறையாத வேகத்தோடு அந்த பெரிய அறையை நோக்கி சென்றாள் யாழ்மொழி. அரசர் வேந்தனின் அமைச்சர் ஒருவரின் மகள்தான் யாழ்மொழி. பிறக்கும் போதே தாய் இறந்திருக்க, தந்தையும் இறந்ததும் அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்டவள். அதனாலேயே இந்திரசேனாவுக்கு அவள் மேல் ஒரு பணிப்பெண் என்பதையும் தாண்டி தோழியாக அத்தனை பிரியம். அங்கு இளவரசி இந்திரசேனாவுக்கான அலங்கார ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற, சந்தனத்தை பன்னீரில் கலக்கி அவளுடைய கை கால்களில் தேய்த்து விட்டாள் யாழ். நாளை தானே பெண் பார்க்கும் படலம், இன்றைய அலங்காரத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் என்று இந்திரசேனா கேலியாக கேட்க, நாளை தாங்கள் தேவதை போல் மின்ன வேண்டாமா? அதற்குத்தான் இந்த ஏற்பாடுகள். சற்று பொறுத்து கொள்ளுங்கள் இளவரசி என்ற யாழை உதட்டை பிதுக்கி கொண்டு பார்த்தாள் மற்றவள். ஆனால் யாழ், அலங்காரம் இல்லாமலேயே தேவதை போல் மின்னுகிறாய் நீ. பத்திரமாக இருந்து கொள். நாளை வரும் இளவரசன் நீதான் மணப்பெண் என்று நினைத்து விட போகிறான் என்று இந்திரசேனா சொல்லி சிரிக்க, வெட்க புன்னகையோடு தலை குனிந்து கொண்டாள் அவள். அடுத்த நாளே தேவதை போல் இளவரசன் நந்தனின் முன் நின்றிருந்தாள் இந்திரசேனா. தடல் புடலாக விருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, பணிப்பெண்களோடு பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருந்தவளின் சிந்தனை எங்கோ இருந்தது. என்னை தேடி எனக்காக பிறந்த ராஜகுமாரன் என்று வருவானோ என்று அவள் வாய்விட்டே கேட்டுவிட, சேச்ச, ராஜகுமாரன் அல்ல யாழ், அவனும் ஏதாவது ஒரு அரண்மனையில் பணியாளாக வேலை செய்பவனாக இருக்கலாம் என்று கேலியாக சொல்லி சிரித்தாள் அவளோடு இருக்கும் ராதா. தோழியை முறைத்து பார்த்தவள் அன்றைய நாளை தன் இளவரசனை பற்றிய யோசனைகளோடு கழிக்க, அன்றிரவு கூட அவளுக்கு தூங்கா இரவாகித்தான் போனது. அடுத்த நாள் அந்த குறுநிலத்தில் இருந்த ஆங்கிலேய அரண்மனையே பரபரப்பாக இருந்தது. Where is he? We are waiting so long என்று வில்லியம் மற்ற அதிகாரிகளிடம் சொல்லிக் கொண்டிருக்க, வெளியில் மக்களின் கதறல் சத்தம் கேட்ட வண்ணமாய் இருந்தது. விறுவிறுவென்று வெளியில் வந்தவன், இன்னும் 10 minutesல சார் இங்கு வந்துடுவாரு, எந்த சத்தமும் கேட்கக்கூடாது, ஃபினிஷ் தம் என்று உரக்க கத்த, வரி பணத்தை செலுத்தாத அந்த அப்பாவி மக்களை கதற கதற அடித்தனர் அந்த அதிகாரிகள். அதை திருப்தியாக பார்த்தவன் விஷம புன்னகையோடு உள்ளே செல்ல, அரண்மனையில் இந்திரசேனாவின் அறையில் இருந்த யாழ்மொழியோ இளவரசியிடம் ஏதோ சொல்ல வருவதும் பின் தயங்குவதுமாக தடுமாறிக்கொண்டிருந்தாள். இந்திரசேனாவும் அதை கவனிக்காமல் இல்லை. யாழ், நீ ஏதோ சொல்ல முயற்சி செய்கிறாய் என்று மட்டும் தெரிகிறது, என்னவென்றுதான் தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு கேட்டுவிடியாள். என்னிடம் சொல்வதற்கு உனக்கு என்ன தயக்கம் என்று அவள் கேட்டதும் அசடு வழிந்தவாறு அவளை ஒரு பார்வை பார்த்தாள் யாழ். அது இளவரசி, ராஜகுமாரிகளுக்கு மட்டும்தானா? எங்களை போன்ற பணிப்பெண்களுக்கு இல்லையா?
என்று கேட்ட யாழ்மொழியின் குரலில் ஏதோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஏக்கம் தெரிய, அதை பார்த்த இளவரசி இந்திரசேனாவுக்கு லேசாக இதழ்கள் விரிந்து கொண்டன. ஏன் கிடையாது யாழ்? உன் உலகில் நீதான் இளவரசி. எந்த ராஜகுமாரன் உன் அழகு மொத்தத்தையும் கொத்தி செல்ல போகிறானோ தெரியவில்லை. சொல்ல போனால் எனக்கே அவ்வப்போது உன் அழகை கண்டு பொறாமை ஏற்படும் தெரியுமா? பேரழகினி என்று இந்திரசேனா ஒரு பெருமூச்சை விட்டுக்கொள்ள விரக்தியாக புன்னகைத்தாள் அந்த அரண்மனையின் பணிப்பெண். என்னை பார்த்து பொறாமையா? வேண்டாம் இளவரசி, என்னை போன்ற பணிப்பெண்களுக்கு ஆசைகள் வேண்டாம் என்று சொன்னவளின் விழிகளிலிருந்து விழிநீர் கசிந்து தரையில் பட்டு தெரித்தது. அதை பார்த்த இந்திரசேனாவுக்கு மனம் கனக்க ரயில் அமர்ந்திருந்தவளின் கரத்தை பற்றி இழுத்து தான் அமர்ந்திருந்த மெத்தையின் மீது அமர வைத்தாள். ஐயோ இளவரசி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? யாராவது பார்த்தால் என் கால்களை வெட்டியே விடுவார்கள். விடுங்கள், நான் கீழேயே அமர்ந்து கொள்கிறேன் என்று பதறிக்கொண்டு அவள் எழப்போக, கொஞ்சம் பொறு, எதற்கு இந்த பதற்றம்? நான் உன் அருகில் இருக்கும்போது யார் உன்னை தொட முடியும் என்று சிரித்தவாறு கேட்டாள் இந்திரசேனா. யாழ்மொழி விழிகளில் சங்கடத்தோடு நோக்க, உன் சங்கடத்திற்கு அர்த்தமே இல்லை. என்னை பொறுத்தவரை அனைவரும் சமம்தான். ஆனால் என்ன, அதிகார பதவி அடிப்படையில் பார்த்தால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ இங்கு வேண்டுமானால் பணிப்பெண்ணாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். உனக்காக வரப்போகும் அந்த ராஜகுமாரன் யாராக இருந்தாலும் சரி, உன்னை ராணி போல பார்த்து கொள்வான் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவளுக்கு புரிய வைத்தாள் இந்திரா. அப்படியென்றால் அவன் எனக்காக எப்போது வருவான் என்று வெகுளித்தனமாக கேட்டபடி யாழ்மொழியோ கன்னத்தில் கை வைத்தவாறு தன் ராஜகுமாரனை பற்றிய கனவில் மிதக்க, அதே நேரம் அந்த ஆங்கிலேய அரண்மனையின் முன்னே அந்த வெள்ளை நிற கார் நிறுத்தப்பட்டது. அங்கு சுற்றியிருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த காரிற்கு முன் நெஞ்சை நிமிர்த்திய வண்ணம் நிற்க, காரிலிருந்து தன் முதல் அடியை வைத்து அந்த ஊருக்குள் நுழைந்தான் லியோ ஜார்ஜ். பாறை போன்ற இறுகிய முகமும் அவனுடைய சீருடையும் விரைப்பான தோற்றமும் முன்னே நின்றிருந்தவர்களின் வயிற்றில் பயப்பந்தை உருள வைக்க, சர் என்று மரியாதை நிமித்தமாக சல்யூட் அடித்தனர் மற்ற அதிகாரிகள். வெல்கம் சார் என்று வில்லியம் கரத்தை நீட்டியவாறு சொல்ல, அதை கண்டு கொள்ளாதது போல வேகமாக நடையிட்டு உள்ளே சென்றான் அவன். அவனின் உதாசீனத்தால் வில்லியமின் முகம் கருக்க, சரியாக அவனுடைய பார்வையில் ஏகப்பட்ட இந்த கிராமத்தை சேர்ந்த இந்தியர்கள் உடலில் காயங்களோடு உணர்வற்று தரையில் கிடக்கும் காட்சி தெரிந்தது. ஆனால் அந்த ஆங்கிலேயனோ அதை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் ஆபீஸ் அறைக்குள் நுழைந்து கொண்டான். உயரதிகாரி லியோ ஜார்ஜ் என்ற அவனின் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்க, அதை தன் அக்மார்க் புன்னகையோடு தடவி விட்டு கொண்டவன் தன் இருக்கையில் அமர்ந்த அடுத்த கணம் அவன் முன்னே வேகமாக வந்து நின்றனர் இரு ஆங்கிலேய அதிகாரிகள். சார் என்ற அவர்களின் குரலிலேயே லேசான பயம் எட்டி பார்க்க, நோ மோர் எக்ஸ்கியூசஸ் மிஸ்டர் ஜேம்ஸ், இனிமே டாக்ஸஸ் எல்லாம் கரெக்டாக வசூலிக்கப்படணும். கொடுக்க முடியலன்னா தண்டனை கடுமையாக இருக்கட்டும். திஸ் இஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், யூ கேட் இட் என்றவனின் குரலில் அதிகாரமும் கட்டளையும் ஓங்கி ஒலித்தது. அது நாங்கள் எங்கள் கடமையை சரியாக தான் பண்ணுறோம். ஆனால் சில மக்கள் எங்களை எதிர்க்கிறாங்க, இல்லைன்னா புரட்சி பண்ணுறாங்க. வி கான்ட் ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் சார் என்று பக்கத்தில் இருந்த வில்லியம் சொல்ல, புருவ முடிச்சுக்களோடு அவனை பார்த்தான் லியோ. டாக்ஸ்லாம் அவங்க நமக்கு கொடுத்தே ஆகணும். ஒருவேளை நமக்கு எதிராக அவங்க புரட்சி பண்ணுறாங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் ஷூட் தம். நம்மளை பார்க்குறப்போ அவங்க கண்ணில் பயம் மட்டும்தான் தெரியணும். கரெக்ட்? ஒவ்வொரு தடவையும் நான் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க மாட்டேன் என்றவனின் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக வந்து விழுந்தது. பட் சார், ஏற்கனவே இந்த பேலஸோட கிங் நம்ம மேலே கோவத்தில் இருக்காரு. இந்த மாதிரி பண்ணால் அவங்க கோவத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகாதா என்ன என்று ஜேம்ஸ் தயக்கத்தோடு கேட்க, இருக்கையிலிருந்து எழுந்து அந்த அதிகாரியின் நேரே வந்து நின்றான் லியோ. ஒற்றை காலை மடக்கி மேசையில் சாய்ந்து கொண்டவன், இந்த நாட்டுக்குள்ள நம்ம வரும்போது இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்தோமா மிஸ்டர் ஜேம்ஸ்
Just know one thing. இவங்களால நம்ம கண்ட்ரிக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. We don't need anyone's permission to impose our rules. இங்க யாரு பெரியவங்க யாரு சின்னவங்கன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க என்று சொல்லி இதழை கேலியாக வளைத்தான். வில்லியமும் ஜேம்ஸும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள கோஹெட் என்று விட்டு மீண்டும் தன் இருக்கையில் சென்று அமர்ந்தவன் கையில் இருந்த ஃபைலில் முகத்தை புதைத்து கொள்ள அந்த அதிகாரிகளும் அந்த அறையில் இருந்து வெளியேறினர். அடுத்த நாளே மொத்த ஊருக்கும் புதிய ஆங்கிலேய அதிகாரி வந்த விடயம் காட்டுத்தீ போல பரவ அரண்மனையில் இருந்த யாழ்மொழியின் காதிற்கும் அந்த தகவல் சென்றது. பணிப்பெண்களோடு தங்களுக்கான அறையில் அமர்ந்திருந்தவள், வரிப்பணத்தை அதிகரிக்கப் போவதாக தகவல்கள் வருகிறது. இவர்களின் அட்டூழியங்கள் அளவிற்கு மீறி சென்று கொண்டிருக்கிறது. பேசாமல் நானும் புரட்சி குழுவில் இணையலாம் என்று இருக்கிறேன் என்று கோபமாக சொல்ல, மற்ற தோழிகளோ வாய்விட்டே சிரித்தனர். யார் நீயா? சாதாரண பல்லியை பார்த்தாலே விழுந்தடித்து கொண்டு ஓடுவாய். நீ புரட்சி குழுவில் இணைய போகிறாயா? நகைச்சுவை வேண்டாம் யாழ் என்று ராதா கேலியாக சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்கள். இப்போது ஆங்கிலேய அரண்மனைக்கு வந்திருக்கும் புதிய அதிகாரியை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? சும்மா சொல்லக்கூடாது. அந்த வெள்ளையனின் அழகை மெச்ச வார்த்தைகளே இல்லை. வெளியில் எல்லோரும் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள். அவனை யாராவது பார்த்தீர்களா என்று கேட்டாள் அவர்களில் ஒருத்தியான சீதா. இவர்கள் பேச பேச யாழ்மொழியின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. என்ன, நிஜமாகவா? நான் இப்படியெல்லாம் கேள்விப்படவே இல்லையே. நம் தேச மக்களின் அழகை விட உயர்ந்தவனா அவன்? வெறும் நிறத்தை வைத்து அவன் அழகாக இருக்கிறான் என்று சிலர் சொல்லித் திரிகிறார்கள் என்று நினைக்கிறேன். விட்டு தள்ளுங்கள் என்று யாழ் அலட்சியமாக சொல்லி சிரிக்க, என் உளவுத்துறை அமைச்சு ஒரு நாளும் பொய் சொன்னதே கிடையாது. தகவலும் பொய்த்ததும் கிடையாது. எனக்கு வந்த தகவலின்படி அந்த ஆங்கிலேயனை எந்த ஒரு பெண் பார்த்தாலும் மயங்காமல் இருக்கவே மாட்டாளாம். எனக்கு இப்போதே அவனை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்று சீதா விழிகளில் உற்சாகம் பொங்க ஆசை மிதக்க சொல்ல, மற்ற பெண்களும் ஆச்சரியமாக அவளை பார்த்து கொண்டிருந்தனர். ஆசையாக இருக்கிறதா? பிடித்து சிறையில் போட்டால்தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அழகி இருக்கும் இடத்தில் ஆபத்து என்று சொல்வார்கள். அவன் நம் நாட்டை கைப்பற்றி இருக்கும் ஆங்கிலேய அதிகாரி. அதை மறந்து விடாதீர்கள். அவன் மேல் ஆசைப்படுவதும் நம் நாட்டிற்கு துரோகம் செய்வதும் ஒன்றுதான் என்ற யாழ்மொழியின் வார்த்தைகள் அழுத்தமாக அந்த அறை எங்கும் எதிரொலித்தன. அது யாழ், அவள் விளையாட்டுக்காகத்தானே என்று பேச வந்த ராதாவின் பேச்சை கேட்க அவள் அங்கு இருந்தாள்தானே. அறையிலிருந்து விறுவிறுவென வெளியேறி வராண்டாவில் நடந்து சென்றவள் அங்கிருந்த ஜன்னல் வழியே தெரிந்த நிலவை வெறிக்க தொடங்கினாள். அதே நேரம் தன் அறையிலிருந்து அதே நிலவைதான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் லியோ. கிறிஸ்டி என்ற பெயரை விழிகள் சிவக்க முணுமுணுத்தான். நடந்த கசப்பான சம்பவங்களின் பிம்பங்கள் அவனுடைய நினைவடுக்கில் தோன்றி மறைய விழிகளை அழுத்த மூடி திறந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டான் லியோ ஜார்ஜ். அவளை மறந்துரு லியோ, இனி அவ உன் லைஃப்ல இல்ல, துரோகி என்று மட்டும் தனக்குள் சொல்லி கொண்டவன் கட்டிலில் சென்று விழுந்ததும் தூக்கம்தான் அவனுக்கு வந்த பாடில்லை. புரண்டு புரண்டு அதையே தான் யோசித்து கொண்டிருந்தான். அன்றைய நாள் அப்படியே கழிந்து போக அடுத்த நாளும் விடிந்தது. வழக்கமான தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் யாழ்மொழி. இளவரசி, அசையாமல் இருங்கள், இல்லை என்றால் விரல்களை வெட்டிவிடப் போகிறேன், பயமாக இருக்கிறது எனக்கு என்று புலம்பிக் கொண்டே ஆசையாக மெல்ல மெல்ல இளவரசியின் நகங்களை அழகாக வெட்டிவிட்டவாறு அவள் சொல்ல, இந்திரசேனாவோ ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருந்தாள். நிமிர்ந்து பார்த்த யாழ்மொழி, எதற்கு இந்த தீவிர யோசனையாம் என்று புன்னகையோடு கேட்க, அதுவா, நகரை ரகசியமாக பலம் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா, அதனால் என்று இந்திரசேனா குறும்பு சிரிப்போடு இழுக்க அவளை அதிர்ச்சியோடு பார்த்தாள் மற்றவள். இளவரசி, வேண்டாம், அரசருக்கு மட்டும் தெரிந்தால் அவ்வளவுதான் என்று யாழ் பயந்த குரலில் சொல்ல, மற்றவளோ தோழியை அழுத்தமாக பார்த்தாள்.
இளவரசியின் பிடிவாதத்தை வெல்ல முடியுமா என்ன என்று விழிகளை உருட்டிய யாழ் யாருக்கும் தெரியாமல் இந்திரசேனாவை சந்தைக்கு அழைத்துச் செல்ல, அதே நேரம் சாதாரண உடையில் ஜேம்ஸோடு அதே சந்தைக்குள் நுழைந்தான் லியோ. ஆண் அழகன் என்று கூறப்படும் லியோ ஜார்ஜை நம் கதாநாயகி சந்திப்பாளா? அப்படி சந்தித்தால் ஆணாதிக்கத்தின் மொத்த உருவாக இருக்கும் லியோ ஜார்ஜ் அவளிடம் எப்படி நடந்து கொள்வான்? பெண்கள் பார்க்க ஆசைப்படும் அழகனும் பெண்களே பார்த்து பொறாமை கொள்ளும் பேரழகியும் சந்திக்கும் தருணம் எப்படி இருக்கும்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.